வணக்கம் நண்பர்களே, முக்கியமான கோரிக்கை தான். லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் உரையாடலுக்காக இணைந்திருக்கிறார். வாங்கள் அவருடன் உரையாடுவோம். வணக்கம் பாலா. வணக்கம். போட்டோன்னு ஒரு போட்டிங்க பாரு, மூத்த பத்திரிகையாளர். அப்படி அப்படிதான் சொன்னாதான் சார் நாங்களாம் சின்ன பசங்களா இருப்போம். இப்படி ஒரு கொலவேரி இருக்கக்கூடாது. சொல்லுங்க. ஆமாம், அப்புறம் கேட்க மறந்துட்டேன். கிட்னி இருக்கா அவங்ககிட்ட? அதெல்லாம் இருக்கு, பத்திரமா இல்லை, பத்திரமா வச்சுக்காங்க சார். பார்த்தீங்கன்னா இப்போ அது கிட்னியை அது திருடலை, முறைகேடு எடுக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. மாசு அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன இது? இல்லை, இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம், சாபக்கேடு. வரம்லாம் சொல்லக்கூடாது. இதில் விளையாடணும், காமெடி பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு சாமானியனுடைய வறுமையை பயன்படுத்தி எடுத்துக்கிட்டு தெரியாமல் எடுத்தால் தான் திருடு, தெரிஞ்சு செய்யறதுக்கு பேர் முறைகேடுனாவே. முறைகேடு அது ஒரு அமைச்சர் சொல்றார். முறைகேடுன்றதும் ஒரு மோசமான ஊழல், பித்தலாட்டுன்ற வார்த்தை தான் அது. அது நவீனப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை முறைகேடுங்க. தப்பு நடந்திருக்குது, துறை சார்ந்த விசாரணை நடந்திருக்குது. இனி அந்த மருத்துவமனை தனலட்சுமி குழுமத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சிகிச்சைக்காக தடையும் போட்டிருக்கீங்க, நிறுவனமாக இருக்குது. நபர்களை கைது செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த திராவிட ஆனந்தனை இன்னும் கைது பண்ணல. என்னன்னா, திராவிட ஆளுநர் இல்லை, அவர் நேரடியாக திமுக சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அந்த உறுப்பினருடைய பின்னணியில் இருக்கிறது யாருன்னு பார்க்குறப்ப மேல் இடத்தினுடைய தொடர்பு, முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இது. பொதுவாகவே பிளாக் மணி எங்கே போகும் ஒன்றுனாக்கா, ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே ஒன்று போகும், ஒன்று அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்குள்ளே போகுன்றது தான். முன்னாள் சிபிஐயினுடைய 2Gயில் விசாரித்த இந்த டைரக்டர் சொன்னப்போ ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. இந்த கருப்பு பணங்கள்லாம் நிறைய இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் புழங்கி இருக்குது. 2G ஸ்கேனில் வரப்போ அவர் இந்த வார்த்தையை சொன்னார். கூட இன்னொன்று நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது தான் இன்றைக்கி பிளாக் மணி எல்லாமே. ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் சவக்கிடங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சவக்கிடங்களை மூட்டையாக பணம் இருந்தது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது எல்லாமே மேலிடம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அதெல்லாம் என்னாச்சு? அதனால் இதை தொடர்றதுக்கு தயக்கம், அதுக்கு வார்த்தையை வேறு சொல்கிறீங்க. இதே அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நிற்கப்பட்ட ஒருத்தர் நடத்திருந்தால் மவுண்ட் ரோடு நின்று ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு நிறைய எல்லாம் கிட்னியை எடுத்து வெளியே காட்டியிருப்பாங்க. சமூக போராளிகள் கிட்னியை அட்டப்படத்தை பிடிச்சிட்டு மவுண்ட் ரோடு முழுக்க நின்று சுற்றி இருப்பாங்க. இப்போ இது என்ன, திராவிட அந்த ஊடகத்திலேயே இந்த பாலிசி நிறைய இருக்குது. இப்போ அந்த மாதிரி அதிமுகவுக்கு செய்யறதில்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்போது இதை தூக்கி பேசுங்கப்படி சர்ச்சையை அது கவனிக்கப்படுது. இப்போ இல்லைன்னா அது கூட இல்லை, இருட்டடிப்பு செய்துட்டு இருப்பாங்க. அது நடக்கவே இல்லை, கடந்து போங்க அப்படின்ற மாதிரி தள்ளி எட்டி உதைக்கிறது. அந்த மருத்துவமனையில் 543 அறையனில் ஒரு பெண் ஏற்கனவே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு தற்கொலை அப்படின்னு ஒரு நாடகம் ஆடின விஷயமும் வெளியில் வந்திருக்குது. அப்போவும் இந்த மாதிரி தான் பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வேறு பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிறுவனை பள்ளியில் சேர்க்கறது, கல்லூரியில் சேர்க்குற விஷயமாக ஒரு புரோக்கர், அந்த கல்லூரியில் ரொம்ப செல்வாக்கான புரோக்கர் ஒருத்தன் வண்டியில் ஏற்றிட்டு போய் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு சிறுவனை பாலியல் இதுக்கு ஆளாக்கி அடித்து துவைச்சாங்கல்ல பொதுமக்கள், ஞாபகம் இருக்குல்ல? அதுவும் அந்த கல்லூரிக்கு உண்டான ஒரு புரோக்கர். அது புரோக்கர் தானே, கல்வி நிறுவனத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மடம் மாற்றினாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கப்ப ஏன் அதை தவிர்த்துட்டு இது முறைகேடு இல்லை, இது திருட்டு இல்லை, முறைகேடுனாக்கா அப்போ முறைகேடில் இப்படி வறுமை தான் சொன்னாலும் கூட, கடன் தான் சொன்னாலும் கூட கிட்னி விற்கிறது சரியா தவறான ஒரு அரசு நியாயப்படுத்துது இல்லை. ஒருத்தங்க உங்கள் உடல்ல இருந்து ஒரு பொருளை நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க, மா சுப்பிரமணியன், நல்லா இருக்கிறீங்க, நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுங்க, கிட்னி கொடுங்க, கிட்னி கொடுங்க. அதை எடுத்துட்டு நம்ம முறைகேடுன்னு சொல்லலாம். நான் இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டு திருட்டுலாம் இல்லை, முறைகேடு தான் இது. அதை நான் தெரிஞ்சே கொடுக்குறேன், உன் கிட்னியை கொடுங்க, கொடுத்துட்டு ஓடுங்க, ரோடோட ஓடிட்டே இருங்க. என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் சிறப்பு தகுதி என்ன? உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கு, நான் ஓடிக்கிட்டே இருக்குன்றதை தாண்டி சுகாதாரத்துறைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை திறமையான மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்றப்ப
ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கு, மருத்துவர்கள் இல்லை பாலா, ம். மருத்துவர்கள் இல்லை. ம். நான் அந்த மருத்துவர்கள் திருவண்ணாமலையில தட்டுப்பாடு அது மக்கள்கிட்ட கோபமா வெடிக்குது. அது வந்து இருக்கிற சீனியர் மருத்துவர்களுக்கும் மன உளைச்சலில் வேலை செய்கிறாங்க. ம். பயிற்சி மருத்துவர்கள் தான் உள்ள வேலை செய்கிறாங்க, உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. நீ பாட்டும் ஓடிட்டு இருக்கிற, குறுக்கு நெடுக்குமா ஓடிட்டு இருக்கிற, அப்படி நடக்கிறப்பெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி அது இல்லை இதுன்னு ஒரு சொல்கிறதுக்கா மந்திரி நீங்கள் ம். சொல்லுங்கள். இப்போ இந்த திருட்டு அதிமுக ஆட்சியில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கிறது தான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. இது வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அவப்பெயர். அமைச்சர் இப்படி பேசுறது இன்னும் ஒரு பெரிய ஒரு அமைச்சரா வந்து இந்த வார்த்தைகளை சொல்ல தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அது ஒருவேளை வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறனால இந்த மாதிரியான குற்ற செயல்கள்லாம் வந்து முறைகேடாக மாறிடுறது. அதை வந்து மற்ற அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள்லாம் பேசுறது இல்லை. அதாவது இல்லை, இந்த முற்போக்கு கூட்டணும் ஒன்றுக்குள்ள போராளிகள் இவங்க வரவே மாட்டாங்களா இந்த விஷயத்தை? ஒருத்தர் கூட வந்து இது தப்பு தான் அப்படின்னு யாராவது பேசியிருக்கணுமா? இதே பழனிசாமி அவர்கள் பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தைகள் மறந்து போய் சேக்கிலார் கம்பராமாயணத்தை எழுதின ஒரு சேக்கிலார்னா அதை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க. அதை வந்து கருத்து கந்தசாமிகள்லாம் எவ்வளோ ஒரு வாரம் ஓட்டுறாங்க, அதை வச்சு ஒரு வாரம் வந்து விவாதம் பண்ணுறாங்க. இது வந்து கிட்னி திருட்டை வந்து அதை வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லி கடந்து போகிறது எவ்வளோ ஒரு தப்பானது. அதை வந்து பேசணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாபம் தான் சொல்லணும். இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு அரசு இது கிடைச்சிருக்கு, இது வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கடந்து போகிற மாதிரியே விஷயத்தை பெருசாக்காமல் பண்ணிகிட்ருக்கீங்க. சமீபத்தில் ஒரு ஊடக பொறுப்பில், காட்சி ஊடகத்தில் ஒரு ஆசிரியர் பொறுப்பில் இருந்தவர்கிட்ட ஒரு விவாதம், நான் நண்பர்களாக தான், நம்ம நண்பர் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை போல் சராசரியாக தான் இருக்கிறாருன்னா, பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டு இப்படி இந்த நினச்சிருந்தா ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. ஒரு நாளைக்கு என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா விளையாடுங்களான்னு சீட்டு முனைக்கு உட்காந்துட்டேன் சொல்கிறாரு. ஒரு 8 மணி செய்தி, முக்கியமான செய்தி கவனிக்கப்படுற நேரத்தில் ஒரு பள்ளியினுடைய நிகழ்ச்சியோ ஒரு இதனுடைய நிகழ்ச்சியோ போகிறதுக்கு மட்டும் 2 லட்சம் 3 லட்சம் செய்தியா ப்ரொமோஷன் வருது இல்லை அதில். இந்த மாதிரி நான் பேக்ரவுண்டில் பேசி பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி இருந்தாவே ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? வாழ்ந்துருக்கலாம். சராசரி 100 கோடி 200 கோடி 50 கோடி இருக்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கி ஊடகத்திலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தரஸ் கிருக்குன்னு சுற்றி போச்சு. நம்ம தான் பிழைக்க தெரியும். அப்போ என்னென்னா இந்த ஊடகம் எதற்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பேக்கப் மாதிரி எல்லாமே முடியுதான்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இது பற்றி எரிய வேண்டிய விஷயம். நார்த் இந்தியாவில் நடந்திருந்தாக்கா, பாஜக மாநிலத்தில் ஏதாவது நடந்திருந்தா இந்நேரம் போராட்டம் அங்கெங்கே நடந்ததெல்லாம் இங்கே வெடிச்சிருக்கும். நடக்கிறது திராவிடத்துக்குள்ள. சங்கி ஆட்சியில் கிட்னியுடன் பத்திரமாக இருங்கள் அப்படின்னு பிரமாதமாக விளம்பரம் பண்ணி இங்கே வரைக்கும் குறுக்கு நெடுக்குமா ஓடி இருப்பாங்க பேனரை தூக்கிக்கிட்டு. அவ்வளோ முற்போக்கு போராளிகள் இங்கே இருக்கிறாங்க. 10 பேரும் பதுங்கிட்டாங்கல்ல. அதுதான் இந்த மண்ணுக்கு கிடைச்ச, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சாபம். இப்படியாக வந்து விடியல்னு சொல்லிக்கிட்டு வந்த இந்த அரசும் அதுக்கு இப்படி வாக்கப்பட்ட ஒரு அமைச்சரும் கிடைச்சது பெரிய சாபம். இப்போ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் புனிதமாயிருது. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை. ராஜேந்திர சோழனுடைய அந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக வர்றாரு. தங்கம் தென்னரசு வந்து அது பெருமைன்னு சொல்கிறாரு. இதே ஆட்கள் தான் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் மோடி வந்தப்போ கருப்பு பலனை பறக்க விட்டது என்ன, கோபேக் மோடி போட்டது என்ன, இப்போ அது எப்படி மாறிடுது? என்ன பின்னணி? என்ன பின்னணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் பாட்டு வீட்டில் போய் படுத்துப்பீங்க. ஆமாம். பேண்ட்டை ஒரு நாள் இந்த கைட்டுக்கு பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க. கரெக்டாக வேணுமா நானும் கைட்டு தரேன்னுவீங்க. அங்கே உருவுறதுக்கு நிறைய இருக்குது, தெரியல உங்களுக்கு? மடியில் கனம் நிறைய இருக்குது. மடி நிறைய பணம், வழி நிறைய கனம், வழி நிறைய பயம்னு சொல்லுவாங்கல்ல. கனம் இல்லை, பணம். இங்கே சமீப காலமாக இந்த 4.5 வருஷத்தில் நடந்த ரெய்டு மட்டும் கணக்கு எடுத்துக்கங்க. எந்த ரெய்டிலாவது இதுதான் ஒரு இறுதி முடிவு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்கா? தமிழ்நாட்டில் இல்லை, தென்னிந்திய அளவில் அதிக நாட்கள் ரெய்டு நடந்தது மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே நடந்ததுன்னாங்க. ஃப்ளைட் விட்டு இறங்கும் போதே கைது வாய்ப்பு இருக்குதுன்னெலாம் பேசுனாங்க. நடந்துச்சா? டெல்லியிலே இறங்கினார், தமிழ்நாட்டில் இறங்கினார். உங்களால் டச் பண்ணவே முடியல. டெல்லியில் இறங்கி அங்கே பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு வந்துன்னு இருந்தார். இன்ன வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்போ எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க அவங்க செல்வாக்கு இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, அதுதான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக. காரியமாகணும்னா காலில் விழுறதுல தேர்ந்தெடுத்தவர்கள் முதல் நபர்கள் இவர்கள் தான். இவங்களை தவிர யாரும் அதிகாரத்துக்கு. இவர்கள்னா யாரை சொல்றீங்க? திமுகவில் ஸ்பெஷலாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. இன்னைக்கு நேற்று அவங்க ஆதி காலத்துல இருந்தே அவங்களுடைய வரலாறு. அதாவது தன்னுடைய சொந்த மனைவியை வந்து அரை நிர்வாணப்படுத்தி படிக்கட்டில் ஏற்றி இறக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், மறைவிடத்தில் வைரம் பதிக்க வச்சுக்கிறாங்கன்னு அவமானப்படுத்தின இந்த காங்கிரஸ்
நான் வேரோடி மண்ணோடு வீழ்த்துவதற்கு தான் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கலாம் அன்றைக்கே செத்து போயிட்டுப்பான்னு தஞ்சையில் நடந்த கூட்டத்தில் பேசினவர் கருணாநிதி. அடுத்த அதிகாரம் வரணும்னு உடனே தனக்கு பதவி சுகலாம் வரணுன்னு இந்த நேரு தான் நிலையான பிரதமராக நாட்டுக்கு வாய்க்கணும், நாட்டுக்கு நிலையான பிரதமர் வாய்ச்சானா உனக்கு வாய்க்காட்டி போனான், உனக்கு என்ன அக்கறை இருக்குது? ஏன்னா பதவி சுகம் இருக்குது. இந்த பதவி சுகம் வந்துடுச்சுனாக்கா எல்லாமும் வந்துடும் உங்களுக்கு. அப்போ அதிகாரம் வந்துட்டோன்னே கூட வர வேண்டியது பணம்லாம் வந்துச்சுன்னா அதை காத்துக்கிறதுக்காக நீங்கள் அடமானம் வைக்க வேண்டியது வந்திருக்கு. அந்த போக்கு தான் இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு கருப்பு பலூனை தேடி பிடிச்சி, கருப்பு சட்டையை தேடி பிடிச்சி போட்டுக்கிட்டு விடாமல் போராட்டம் பண்ண நீங்கள் எல்லாம் எங்கே ஓடி பதுங்கிட்டீங்க? இன்றைக்கி வந்து இவர் எப்படி இவருடைய வந்து தமிழகத்துக்கு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். என்ன சொல்கிறார் மந்திரி? என்ன சொல்கிறாரு? தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு? பெருமை. என்ன அவனுக்கு பெருமை? மாநிலத்துக்கு காசு கொடுக்கல பாலா, நிதி நெருக்கடியில் இருக்குது, பள்ளிகள் வந்து சம்பளம் கொடுக்கலன்ற ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறார். ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட்னு இருக்குதுல்ல, கல்வி உரிமை சட்டத்தில் 9 லட்சம் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பணம் இன்னும் மாநில அரசும் தரல, மத்திய அரசும் தரல. நீதிமன்றத்தில் 10 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் வருது. நீதிமன்றம் சொல்லுது மத்திய அரசு கொடுக்கலனாலும் மாநில அரசுடைய பணத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுது. நீ இன்னும் மத்திய அரசையே நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துங்கிற, எங்களுக்கு பணம் தரல, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் சொல்ல வர. ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா? இல்லை, அந்த மத்திய அரசு சார்பாக வர்றாங்க. சரி, இந்த மத்திய அரசுடைய திட்டங்கள் இருக்குல்ல, பறந்தொரு விமானம், என் மாநிலத்தினுடைய உரிமையை நீ கையை வச்சு எனக்கு வர வேண்டிய பணத்தை நீ கொடுக்காம நிறுத்தி இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய எந்த திட்டத்தையும் இந்த மண்ணில் நிறைவேற்ற விட மாட்டேன் சொல்லு. இதே சந்திரபாபு முன்னாடி இருந்தார்லாங்க, கடந்த காலத்தில் இருந்தார்ல, இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டார்ல, எத்தனை முறை இந்த பிரதமரை அன்றைக்கி அவமானப்படுத்தி நீ எதனா பண்ணியிருக்கிறீங்களா? அதனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் போராட வந்துடுவீங்க, ஆளுங்கட்சியான உடனே என்ன ட்ரெண்டிங்கு பலூன் பறக்க விட்டு இது இல்லை. இந்த ஒரு 10 ரூபாய் என்னவோ 10 பைசா என்னவோ மின் கட்டணம் ஏற்றுறதுக்கு எடப்பாடி திட்டம் தான் சொன்னார். கொரோனா காலகட்டத்தில் பிளாக் ஷர்ட்டை போட்டு ரோட்டுக்கு வெளியில் வந்து பதாகை பிடிச்சதெல்லாம் பார்த்துருந்தீங்க. நீங்கள் 2 முறை ஏற்றிருக்கீங்க. மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு டைம் பில் கட்டணும்னு சொன்னீங்க. 1 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம், இன்ன வரைக்கும் செய்யலை. யார் போராடுறது? இவங்க லட்சணம் என்னென்னா, இவங்களுக்கு காரியம் நடக்கணும். இன்றைக்கி இவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு, அடித்த பணம், இது எதுவுமே போயிடக்கூடாது, பதவியும் தக்க வச்சுக்கணும். அடுத்தது தன்னுடைய மகனுக்கான முடிசூட்டு விழாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜமாதா அது இப்போ ஒரு முதல்வர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த திட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்போ பாகுபலி படம் பார்த்தீங்கல்ல பாலா, பாகுபலியில் ராஜமாதா முடிசூட்டு ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது இளவரசர் வந்துட்டாங்க, பெரிய இதை கொண்டுட்டு வந்தது திட்டத்தில் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எல்லாமே போயிட்டுருக்குது. எதையாவது ஒன்று நீங்கள் மத்திய அரசு திட்டத்தை எதிர்க்கிறீங்கன்னா வாயால் சொல்லிட்டுக்கிறீங்க நிதி தரலன்றப்ப, அந்த நிதி தராத தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமரை எப்படி எதிர்த்து கண்டிச்சு எப்படி போராட்டம் நடத்தணும்? ஓட்டு போடுறவங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அந்த மக்களுடைய நலன் முக்கியமா, பிரதமர் வருகை முக்கியமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே வருகை முக்கியத்தை விட அதை எப்படி, என்ன வார்த்தையில் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை வந்து பெருமை என்ன உனக்கு பெருமை இருக்குது உனக்கு? அது மட்டும் இல்லை சார், எல்லா இதுலேயுமே இது வரைக்கும் திமுக நடத்திய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே மத்திய அரசை கூப்பிடுறாங்க, பிரதமரை கூப்பிடுறாங்க. எந்த மாநிலத்திலையும் இப்படி போய் லொசுக்குன்னு உட்காந்துட்டு உடனே உட்காந்து பேசுறதும், உடனே உங்களுக்கு டைம் கிடைக்கிறது, நீங்கள் பேசிட்டு ரிட்டர்ன் வரதும் இது வரைக்கும் நடக்கலை. உங்களுக்கு மட்டும் சாத்தியமாக இருக்குது. அப்போ என்ன சமீபமாக நீங்கள் போயிட்டு சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. சந்திரபாபு நாயுடு தான் இன்னைக்கு பாஜக அரசு தாங்கி பிடிக்கிறதுல ஒரு தோல். அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேரம் பேசுறீங்க. நீங்கள் எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ தொடர்பு வந்து ஒன்றுமே நடக்கலை. பேசிட்டு வந்தீங்க, ஒன்றுமே நடக்கல. பேருக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், இங்கே வந்தால் இது வந்து அதை முழுங்கிடும், இதை முழுங்கிடும். நீங்கள் பாஜக கூட கூட்டணியை வச்சுட்டு மந்திரி சபையில் இருந்தப்போ உங்களை முழுங்கவே இல்லையா? பாஜக உசுரோட தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய அடித்து சுருட்டிட்டு வந்தீங்கல்ல. சொல்கிறேன், நான் துணியை சொல்கிறேன், நீங்கள் வேறு என்ன நினச்சிக்காதீங்க. இல்லை, இவ்வளவும் கொண்டு வந்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு முழுங்கவே இல்லை. பாஜக நல்லா தானே உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து என்னென்னா மக்களை ஏமாத்துறீங்க. எதுக்குன்னா இந்துத்துவா உள்ள நுழைஞ்சிரும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒரு பாஜகவை காட்டி இங்கே பூச்சாண்டி காட்டுறீங்க. இதுதான் விஷயம். நீங்கள் பேசி செட்டில் ஆகிட்டீங்க. அதனால் பிரதமர் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் வாங்க மகாராஜா உள்ளார, நாங்கள் அனுமதிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு பையன் கருப்பு கொடி காட்டினா நான் சுலுக்கு எடுத்துவோம் அப்படின்ற நிலையில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போ அதிமுகவை விட திமுக தான் வந்து பாஜகவுடைய வந்து அது பாரம்பரிய உறவு, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் சொல்கிற மாதிரி ஜெனட்டிக்காகவே இருக்குது. ஆரிய திராவிடத்தினுடைய மையமாக இன்னைக்கு திமுக தீக்க அப்படி தான் இருக்குது. அதிமுகனுடைய சாயல் வேறு மாதிரி மாறி இருக்குது, ஜனரஞ்சகமாக வந்துடுச்சு எப்போவே. அப்போ இவங்களுக்குள்ள தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு லாபியிஸ்டுகள் எந்த காலத்துலையும் இருப்பாங்க பாலா. அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் இவங்களுடைய வெங்கையா நாயுடுகளும் சந்திரபாபு நாயுடுகளும் இன்னும் இருக்கக்கூடியவர்களும் ஒரு லாபி அது வந்துடும், டெல்லியில் வந்துடும், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்களை. டக்குன்னு
இப்போ இவ்வளோ நெருக்கடி வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதை சொன்னாக்கா உங்களுக்கு கோவம் வந்துடும். அது நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அவர் பாயின்லாம் சொன்னாங்கல்ல, நீங்கள் போய் பிரதமரை பார்க்கறதுல சந்திரபாபு நாயுடுக்கு என்ன வேலை? நீ பார்த்து பேசிட்டு வா. புரியுது இல்லை? அது ஒரு பொது நிகழ்வு. அந்த பொது நிகழ்வுல அவரும் இருந்தாரு. இல்லை, சந்திப்பே இவரை வச்சு தான் நடந்துருக்குது அப்படின்னு தான் செய்திகள் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு எதை காப்பாற்ற அங்கே ஆள் இருக்குது. நான் வேறு விதத்திலலாம் சொல்ல வரல, நேராகவே சொல்ல. உங்கள் காப்பாற்ற ஆள் இருக்குது, உங்களுக்கு லாபி பண்ண ஆள் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் தக்க வச்சுக்கணும். அடுத்தது முடிசூட்டு விழா வச்சுட்டு மகனுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன வழி? உதயநிதியை நீங்கள் முதல்வராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அதுதான் நடக்க போகுதுன்றது. வேறு என்ன கேள்வி? வேறு யாருன்னா உங்களை கொண்டு வந்துடுவாங்களா பாலாவை? இல்லை ஏகலைவனை வச்சுருவாங்களா? இதுனா கேள்வி. நம்ம அப்போ உதயநிதிக்கு எதிர்பார்த்துருக்கணும், அடுத்து இன்பநிதிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமே. இவர் ஓய்வுக்கு வந்துடணும். முழுக்க முழுக்க உதயநிதி தான் முதலமைச்சர். அடுத்தது வந்து இப்போவே இன்பநிதிக்கு இப்போ வந்து தெரியுமா, தகவல் என்ன தெரியுங்களா? காலையில் 10 மணிக்கு வந்துடுறாரு இன்பநிதி, 5 மணிக்கு தான் போகிறாரு. மதியான சாப்பாடு அவருக்கு வந்துடுது. பயிற்சி காலம் நடந்துக்குது. அரசியல் வகுப்பில் வந்து எப்படி வரலாறு, அரசியல், புவியியல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வகுப்பு சீனியர்கள்லாம் நின்றுட்டு நடத்துறதெல்லாம் அங்கே சொல்ல ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த காலத்துக்கு இவர் வராரு. இளவரசர் இப்ப சின்னவருக்கு அடுத்த குட்டி இளவரசர். இந்த 5 ஆண்டு அடுத்தது 2026 பிறகு வந்துருச்சுன்னா திமுக முதலமைச்சர் வந்து உதயநிதி, துணை முதலமைச்சர் அவரே வந்துருவார். அப்ப என்ன ட்ரெண்ட் ஆகுவாங்க தெரியுமா? இந்த ஒப்புக்கு இருக்கக்கூடிய வாக்கப்பட்ட கோஷ்டிங்கெல்லாம் இந்தியாவிலே இளைஞர்கள் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய பெருமை கொண்டு தமிழ்நாடுன்னு அதை தூக்கி வாங்கிட்டே இருறா. என்னடா இது அநியாயமா இருக்கு? அவனுக்கு பிறகு இவங்களாடா என்ன பேசாத? இளைஞர்கள் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைமையை நாங்கள் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இளம் ரத்தம் பாய்ச்சக்கூடியது. இனிமேல் பாருங்க, அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடும். இளைஞர்கள் எல்லாமே இன்பநிதி மாதிரியே அவங்களும் வந்துருவாங்க எல்லாம் அப்படின்னு கதை விட்டு அதை நேச்சுரல் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இருக்குது இவங்ககிட்ட. பிரதமருடைய வருகையை நீ எதிர்த்து இருக்கணுமா இல்லையா? உங்கள் மாநிலத்துக்கான எல்லா நிதியும் நிறுத்தி வச்சுக்கிறது நேற்று வரைக்கும் புலம்பிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? ஆமாம். அப்படி வர்ற பிரதமர் வெக்கம் கெட்டு போய் அவர் வர்றது எங்களுக்கு பெருமைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? எதிர்த்து இருக்கணுமா இல்லையா? அதிமுகவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா? அது படுத்துக்கிட்டு அடிமையாக இருந்ததுன்னா நீங்கள் நின்றுக்கிட்டே அடிமையாக இருக்கீங்களே. ரெண்டு சம்மந்தம். நீங்கள் அப்புறம் நீங்கள் அதிமுக விமர்சனம் பண்ணுறதுக்கான யோகியதை உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எந்த விதத்திலாவது நீங்கள் எதிர்க்கிறீங்களா? பேருக்கு வசனத்துக்கு பேட்டி கொடுத்துட்டு போகிறீங்க. எதிர்க்கணும்னா இந்த நேரத்தில் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு பண்ணாமல் நீங்கள் ஒரு தேசத்தின் பிரதமருங்க, அவர் வர்றதை எப்படி எதிர்க்கணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு உங்களுக்கு வாக்கப்பட்ட கோஷ்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பிரதமர் வர்றாருங்க, பிரதமர் வர்றதை நீங்கள் எதிர்க்கணும்னு சொல்கிறது நியாயம். ஆளுங்கட்சி எதிர்க்க வேணாம். கரெக்ட். உங்களுக்கு வாக்கப்பட்ட கோஷ்டிங்க இருக்குல்ல, கடந்த காலத்தில் அப்படி தான் பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி நின்னீங்கல்ல. அவங்க வேலை பளுல பிஸியா இருப்பாங்க. என்ன வேலை பளுல பிஸியா இருப்பாங்க? என்ன வேலை பளு உங்களுக்கு இருக்குது? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இல்ல வேற என்ன வேலை பளு இருக்கு சொல்லு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது நீங்க கருப்பு ரோட்டுக்கு வந்து போராடிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி எங்க போய் பாத்தீங்க? நாங்க வேலை பளுல பிஸியா இருக்கோம்னா எந்த வேலையாவது இருந்துட்டு போ. இதை எதிர்க்கக்கூடியது எங்களுக்கு எதிர்த்து பழக்கப்பட்டு இந்த அரசியல் சொல்லி கொடுத்தது நீங்க ரோட்ல நின்றுகிட்டு நீங்க போய் படுத்துட்டு அவர் வந்தா பெருமைன்னு சொல்றீங்க. யாரை முட்டாளாக்குற? மக்களை முட்டாளாக்க. நீங்கள் நேரடியாக பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் தொடர்பில் இருக்குதுன்னு ஒத்துக்குங்க. மக்களை ஏமாற்றிட்டு இருக்காதுங்க. என்னுடைய சொத்தையும் அதிகாரத்தையும் நான் பாதுகாத்துக்கிறதுக்கு எங்கள் பிரதமர் மோடி வருகை பெருமை தருகிறதுன்னு சொல்லிட்டு போங்க ஒரு வார்த்தையில். அந்த வகையில் பெருமை தமிழர்களுக்கு பெருமை கிடையாது. தமிழர்களுக்கு என்ன பெருமை இருக்குது? தமிழகத்தினுடைய பொற்காலம், கல்வியில் பொற்காலம். யார்? அன்பில் மகேஷ் முந்தா நாள் பேட்டியில் பேசுகிறாரு. எனக்கு அப்படியே பகிர்னாச்சு. தகவல்லாம் கொஞ்சம் வேர்த்திருச்சு. என்னடா அது பொற்காலமானு எனக்கு தெரிஞ்சு கிட்னி திருடுறதுக்கு ஒருவேளை காமராஜரை இறங்கி வந்துட்டாரோன்னு நினைச்சிட்டீங்களா? அதுதான் அந்த மாதிரி சொல்றதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் வேற கிட்னி திருடுறதுல பொற்காலம், சமூக சேவர்களை போட்டு தள்ளுறதுல பொற்காலம், ஆத்து மணலில் திருடாத மலையை உருட்டிட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்க மனு போட்டுன்னு போராடுறவங்க கலெக்டர் ஆஃபீஸில் அவங்கள போட்டு தள்ளுறதுல பொற்காலம், கஞ்சா அப்படின்னு போதை மருந்து கடத்துறதுக்கு பொற்காலம். இப்படி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு தினமும் பொற்காலங்க. யாருக்கு பொற்காலம்? பள்ளிக்கூடத்தில் பசங்க கிட்ட எளிதாக வந்து போதை பொருட்கள்லாம் வந்து எங்க ஆசிரியர் என்னடா தண்ணி வாடை அடிக்குது வாடா ஹெட்மாஸ்டர் ரூம்னு கேட்டது ஆசிரியர் தள்ளுறான். அங்கே இந்த பொற்காலத்தில் உட்காந்துட்டு அவன் பள்ளி முழுக்க அதாவது சொன்னா ஒன்றும் அசிங்கமாக போயிடும். 120 கோடி அட்டவணை பட்டியலின மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்தில் வந்த பணம் நீ 2 கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு மீதியை திருப்பி அனுப்புற. யார் நீ கேட்குறீங்களா? உங்கள் ஒப்ப மூட்டு காசான உங்கள் ஒப்ப மூட்டு காசை எடுத்து நீ செலவு பண்ணு, படிக்க வை. ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அங்கே பெரியாரை பேசலை, சமூக நீதி பேசலை, சாதி ஒழிப்பு பேசலை. ஒரு குடும்பத்துக்கும் அட்டவணை பிரிவினர் குடும்பத்துக்கும் 35 லட்சம் 25 லட்சம் அதுக்கு ஏற்ப ஒதுக்குறான். அவன் எல்லாம் சொந்த தொழிலை தொடங்கி ஆந்திராவில் அங்கே பெரியாரை பேசலை. கவனிச்சுக்குங்க. இந்த சமூக நீதி உருட்டலாம் அங்கே யாரும் உருட்டலை. பெரியார் ஒன்று அங்கே விரட்டினாங்க.
அந்த அங்க சாதி பேரெல்லாம் யாரும் பின்னாடி போடாமலாம் இல்லை, எல்லாரும் சாதி பேரோட தான் இருக்காங்க. விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மண்ணில் அந்த பணத்தை எடுத்து முழுக்க நீங்கள் வந்து சாதாரண இருந்தவங்கலாம் இன்னைக்கு பியூட்டி பார்லர் என்னன்னோ ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொருளாதாரியில மேல வந்துட்டா சாதிய இழிவு இதாயிரும். இன்னைக்கு இல்லை சமமாக இருக்கிறதுனால நீங்கள் எதனா செய்திருக்கீங்களா? உனக்கு வந்து திருமாவளவன் மாதிரி ஒரு டீம் கூடவே இருக்கணும், அவன் கூட சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வேற எதுவும் கேட்டுறாதீங்க. திருமாவளவன் அதிகாரத்தெல்லாம் கேட்காதீங்க, ஆனால் மொத்த ஓட்டு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நாங்கள் சொகுசாக உட்காந்துக்குவோம், நானும் என் பிள்ளை அடுத்தது வாரிசு எல்லாம் பண்ணோம், போனால் அவனுக்கு போகிற போக்கில் தூக்கி அப்படி போடுறோம், பிடிச்சிட்டு போங்க. நான் சீட்டை சொன்னேன், வேற என்ன நினச்சிடாதீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க சார். சீட்டை சொல்கிறேங்க. ஓ, சீட்டை தூக்கி போடுறோம், பிடிச்சிக்கங்க. மொத்த ஓட்டும் விசிகா ஓட்டு தான், உழைப்பு அவங்க உழைப்பு. நீங்கள் வேணால் எடுத்துக்க, நான் பட்டியல் போட்டு நான் வச்சுருக்கிறேன். வடக்கு மாவட்டங்களில் முழுக்க அதிக பெரும்பான்மை இடத்துல திமுக பேசி ஜெயிச்சு அதிமுகவை விட கொஞ்சம் மேலே வந்தது காரணம் வாக்கு. மற்ற சமூகத்தினுடைய வாக்கு, குறிப்பாக வன்னியர் சமூகம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாக்கு பிரிஞ்சிருச்சு. புரியுதுல்ல? மொத்தமாக கொண்டு வந்து திருமாவளவனுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? சரி, இந்த மக்களுக்கு வந்த பணத்தை ஏன் திருப்பி அனுப்பிச்சிங்க? பள்ளிக்கூடம் எவ்வளவு நீங்கள் நவீனப்படுத்தியிருக்கலாம், எவ்வளோ விடுதிகளை மேம்படுத்தியிருக்கலாம். இதுவும் பண்ணிவிட்டு பொற்கால ஆட்சி, கூச்சம் இல்லாமல் பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டு என்ன அது பொற்கால ஆட்சி? அதுதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் பொற்காலன்னா கடத்துறவனுக்கும், போதை மருந்து கடத்துறவனுக்கும், கஞ்சா கடத்துறவனுக்கும், இவனுக்குலாம் பொற்காலமாக இருக்குது. மலையை உருட்டிட்டு போகிறவனுக்கு பொற்காலம். இப்படி தான் இருக்குது ஒழிய வேறு எதில் பொற்காலம்? இதில் வேறு நீங்கள் நோகாமல் சொல்கிறீங்க பொற்காலம் இதுன்னு சொல்லிட்டுன்னு. இந்த நிலையில் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப பிரதமர் மோடியினுடைய வருகை இவர்களுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ சாதகமாக. இப்போ அவர் என்ன நினைப்பாரு, பசங்க அடங்கிட்டாங்க, அடக்கொடக்கமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு அதிமுகவை விட திமுக அதிகாரத்தில் இருக்கிறது தானே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எதிர்ப்பு கிடையாது, போராட்டம் கிடையாது. இந்த ஐஐடிக்கு வந்திருந்தாரு, அதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு, சுவரை உடைச்சிட்டுலாம் வந்து தனி வழி பாதையெல்லாம் போட்டு அப்படி போகிற அளவுக்குலாம் சொல்ல முடியல. இல்லை, அப்போது எது ஒரு நல்ல முதலாளி என்ன நினைப்பாரு, நமக்கு அதிமுக விட திமுக அதிகாரத்தில் இருக்கிறது பாருங்க மகிழ்ச்சியாக வரோம், அங்கே கூட்டணி வச்சுப்போம், வச்சுட்டு கூட்டணி வச்சுப்போம், இங்கே உரம் வச்சுக்கிடும், அங்கே கூட்டணி வச்சு காலி பண்ணிவிடுவோம். இவன் இருந்தால் தான் நமக்கு தீவிரமாக. இப்போ பரந்தூர் விமானம் எடப்பாடி அரசை கையில் எடுத்தாங்களா? பயந்தாங்கல்ல. தஞ்சை டெல்டா பகுதியை வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. பெரிய பெரிய சாதனைங்க அது. அறிவிச்சிட்டார்ல, போராட்டத்துக்கு பயந்தார்ல. இவங்க பயப்படுறாங்களா? அவங்க அதை நியாயப்படுத்துவாங்க. நியாயப்படுத்தல. பரந்தூர் விமானத்தை முடித்தே தீர்வோம், கட்டி முடிச்சு ஆகும். நிக்கிறீங்கல்ல, மக்கள் போராடுறாங்க. இதே பழனிசாமி ஆச்சுன்னா போராட்டம் கடுமையாகும், தீவிரமாகும், பழனிசாமி பின்வாங்குவாரு. திருவண்ணாமலையில் ஒரு போராட்டம் நடந்தது 8 வழி சாலைக்கு எதிராக. திருவண்ணாமலையே குலுங்குச்சு. விடுதலை சிறுத்தைகள்லாம் சேர்ந்து நடத்துன்னு பார்த்துருப்பீங்க. படம் இன்னைக்கும் இருக்குது, இருந்தால் எடுத்து போடுங்க. இன்னைக்கு எங்கே போனீங்க எல்லாரும்? பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் கட்டியே முடிப்போன்றாரு. 8 வழி சாலை நடந்தே தீர்ந்தாரு. இதை விட ஒரு அடிமை வேற என்ன கிடைச்சி? ஒரு பாட்டி கூட நல்ல கையை தூக்கி போலீஸ் அவங்கள கைது பண்ணும்போது பேசுவாங்க. அது பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு. நீங்கள் அதை கூட வச்சு ஏதோ கார்ட்டூன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நடந்ததில்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அதிமுக ஆட்சியில் சாத்தியம் இல்லாமல் போச்சு. உங்களுக்கு யாரு நமக்கு சரியான ஒரு பொருத்தமான ஆளு? திமுக வந்துனாக்கா ஏதாவது ஒரு ரவுடித்தனம் பண்ணியாவது அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க காரியத்தை. மிரட்டி கிரட்டி உருட்டி மக்களை. இப்போ நீ மக்களுக்கு பயப்படுறியா, மத்திய அரசுடைய திட்டத்துக்கு பயப்படுறியா? எனக்கு சொல்லு. பிரதமர் காலால் விடுகிற வேலையை கையால் செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் நமக்கு இவன் தான்ப்பா வேணும், அதிகாரத்தில் இவங்களே இருக்கட்டும், பேர் நம்ம இப்படி உருட்டிக்கிட்டே போவோம், அதிமுக இதோட கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அதிமுக ஒரு கணக்கு போடுது. எல்லாத்துக்கும் மேலே இருந்து ஒரு இயற்கை ஒரு கணக்கு போடும்ல, அதுக்கான காலம் ஒன்றும் இருக்குது. காலச்சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிறது எப்பவும் மேலே வரும், மேலே இருக்கிறது நீக்கி கீழே வரும். அது உங்களுக்கும் நடக்கும், யாராக இருந்தாருன்னா. அப்புறம் நம்ம நண்பர் விஸ்வா ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் நம்மெல்லாம் வந்து பொதுவாக கருத்து சுதந்திரம் சார்ந்த விஷயத்தை அழுத்தமாக பேசக்கூடியவர்கள். சரியோ தப்பரோ ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவர் எழுதின சில பதிவுகள், அதில் விமர்சனங்கள் இருக்குது. அதில் சிலர் பெயர்கள்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு, தேவையற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து தொடர்ந்து தமிழர் அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர், வெளிப்படையாகவே அது சம்மந்தமாக எழுதக்கூடியவர், ஆய்வு சார்ந்து பேசக்கூடியவர், ஒரு நல்ல ஆய்வு தளத்தில் இயங்கக்கூடிய ஒருத்தர் தான். அவர் திராவிடத்தை கடுமையாக விமர்சிக்கிறாரு, அது வெளிப்படையாக தெரிஞ்சது. அவர் எழுதின ஒரு பதிவு வந்து சர்ச்சையாகி சென்னை ப்ரெஸ் கிளப் நிர்வாகி ஒருவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் எடுத்துக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பதிவுக்கு காவல் நிலையத்தில் புகார் பண்ணுற அளவுக்கு போகணுமா? அவர் தமிழ் தேசிய களத்தில் இருக்கிறாரு இல்லாத அப்புறம் ரெண்டாவதாக பேசணும். ப்ரெஸ் கிளப்புடைய உறுப்பினர். ஆமாம், உறுப்பினர் வந்து கருத்தை சொல்லி விவாதம் பண்ணுறதுக்கு, கருத்து சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. கடந்த காலங்களில் ப்ரெஸ் கிளப் மீது நீங்கள் என்னென்னலாம் பிரச்சாரத்தை முன் வச்சிங்க?
பழைய நிர்வாகிகள் மேல ம். நிறைய குற்றச்சாட்டுகளாக இருக்கிறாங்க. பாரதி தமிழன் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு, ம். மேனேஜர் ஜேக்கப் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாமே இருக்குது, இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போயிடல. ம். அப்போ அதுக்கு யார் புகார் கொடுக்கறது? அவங்க புகார் கொடுக்குறாங்க, எவ்வளோ புகார் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் விட ஒரு பதிவுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் போடலாமா? அது நம்ம ஜேர்னலிஸ்ட் கடந்த முறை இதே சில வேலை காரணங்களுக்காக அதை பழைய நிர்வாகிகள் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சில பேர் பிரச்சனைக்கு வந்தாங்கன்னு புகார் கொடுத்தாங்க. அப்போ எதிர்த்து இதெல்லாம் அநீதின்னு சொல்லி போராட முடியாது. பொறுப்போக்கு நீங்கள் தானே. ஆமாம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் புகார் கொடுத்து இப்படிலாம் செய்யலாமான்னு பழைய நிர்வாகிகள் நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? நம்ம என்னன்றோம், அவங்க விமர்சனம் பண்ணுறதை விட யோசிங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்ணுறீங்க, நாளைக்கு இது எங்கே போகுது, இது நாளைக்கே வரும். சிக்கல். நாங்கள் என்னன்றோம், இப்போ பேசுகிறோம், சரி நீங்கள் விஸ்வாவை வந்துட்டு கைது பண்ணுறோம், அதிகபட்சம் அதான் ஆசைப்படுறீங்க, கரெக்டாக பண்ணுறீங்க. அவர் வராது பெயிலில், பிறகு என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் பேசுறதுக்கு வச்சு புகார் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு பதிலுக்கு வரப்போ உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இது அடுத்தடுத்து எல்லாருக்குமே தொடருங்க. இப்போ ஜேர்னலிஸ்டுகள் எந்த கருத்துமே சொல்ல முடியாத நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவீங்க. போலீஸ் வழக்கு பதிவு பண்றப்ப பொய் வழக்கு போடாதுன்னு ஏன் கோஷம்? நீங்க கோஷம் போட்டு நம்ம போராடுறதுக்கு நியாயம் இருக்கா? பொய் வழக்கு தானே கொடுத்துருக்கீங்க. பேசுறாரு, விமர்சனம் தான் அது. விமர்சனம் அந்த கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருந்தா மறுத்து அதுல நிறைய முரண்பாடு இருக்கு. நான் எல்லாத்தையுமே அவரது ஆதரிக்கிற ஆள் இல்லை, அது வேணாம், அது கூடாதுன்னு நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் இதுக்காக வேண்டி நீங்கள் கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டிய விஷயம் எடுத்து நீங்கள் உடனே புகார் கொடுத்து அது நடவடிக்கைக்கு உண்டாக்கணுன்றப்ப முன் உதாரணமாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா மானநஷ்ட வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் போடுங்க, அவங்க நிரூபிக்கிட்டோம் வரட்டும் போகட்டும்னு. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குதுல்ல, பதிலுக்கு ஒருத்தர் போடுவாங்க, அதுக்கும் இப்போ வழி வருது இல்லை? இல்லை, இப்போ இந்த பதிவு தான் வந்து காரணமா, இல்லை இதுக்கு முன்னாடி வேற திராவிட அரசியல் வேற காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் பேசணும்னா நீக்கி நல்லா இருக்காது. முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் எதையும் அவசரப்பட்டு பேச விரும்பல. வேற காரணங்கள் இருக்குது. தொடர்ச்சியா திராவிடத்தை விமர்சிக்கிறதுக்கு தமிழர்கள் ஏற்கனவே வந்து 2-3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஊடகத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி கைது பண்ணுறப்போ இது ஒரு எச்சரிக்கை விதமாக வரும்போது நாளைக்கு இது வேறு விதமாக மாறும், உங்களுக்கே மாறும். இன்றைக்கி நீங்கள் வந்து ரோடு போடுறீங்க, ரோடு போட்டிருக்கீங்க, ரோடு போடுறதுக்கு ஒரு காலம் வரும். நீங்கள் அவ்வளவும் பேசி வச்சுருக்கீங்க, இதுக்கும் ஒரு வழக்கு பதிவு நாளைக்கு வரும். இல்லை அதிகாரம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் வழக்கு பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னா நீதிமன்றம் ஒன்றும் உங்ககிட்ட இல்லை. நீதிமன்றத்தை நாடகம் நீங்கள் உருவாக்கிட்டீங்கல்ல. இதில் என்ன பேசிட்டாரு, உங்களுக்கு உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் என்ன அதில் இருக்குது? உயிருக்கு அச்சுறுத்தல். எனக்கு அது படித்தோடனே சிரிப்பு வந்துடுச்சு. புகாரை இதை மெனக்கிட்டு வேற பதிவு பண்ணுறாங்க. காவல்துறைக்கு வேற வேலையே இல்லை. ஒரு கருத்து விவாதம் தான் எடுத்து 2 பேரும் தடி எடுத்து யாரும் சண்டை போட்டுக்கலாங்க. இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு, நீங்களாம் முறைகேட்டை ஒழிக்கிறன்னு வந்துட்டு போயிருக்க பிறகு இவ்வளவும் இப்படி இருக்கிறத தொடர்ந்து இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கல. அந்த பதிவில் நமக்கு முரண்பாடு இருக்கு, அதில் சில விஷயங்கள் எனக்கு முரண்பாடு இல்லை, அது வேற விஷயம். தவிர்த்துக்கலாம். அதுக்கு வந்து அதை வந்து அது தீர்க்கக்கூடிய இடம் காவல் நிலையம் கிடையாது. கூப்பிட்டு நிர்வாகிகள் எல்லாமே கூப்பிட்டா வரப்போறாரு, வாங்க உட்காந்து, தம்பி நீங்க என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெரியவங்களாம் சங்கத்து உறுப்பினர்கள் தான் எல்லாம் உறுப்பினர் இருக்கிறாங்க, இதெல்லாம் சொன்னது ரைட்டு, இந்த பேரை சொல்லி இப்படி சொல்லிக்கிறது தப்பு இல்லை தம்பி, என்ன எவிடன்ஸ் இருக்கு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போன எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க, எவிடன்ஸா கேளு, நான் கோர்ட்டுக்கு போங்க நான் நிரூபிக்கிறேன்னாலும் நீங்க கேஸ் வந்து டெஃபரமேஷன் போட்டுடலாம். அதை விட்டு காவல் நிலையம்னா பழைய நிர்வாகத்தில் இந்த மாதிரி சில தவறுகள் நடந்ததுன்னு நீங்க பேசியிருந்தீங்க, புரியுதில்ல? முன்னாடி அது கட்டமைக்கப்படாத சங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அந்த காலகட்டத்தில் பழைய நிர்வாகத்துக்கு எதிராக சில இந்த மாதிரி புகார் சண்டை பிரச்சனை வாசலில் வந்தோடனே இப்போ உடனே புகார் கொடுத்துருக்காங்க, நடந்திருக்குது. அதை மிரட்டல், சர்வாதிகார போக்கு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இவர்கள் வந்து அகற்றப்பட வேண்டியவர்கள், அடுத்து ஒரு நல்ல புரட்சிகரமான ஒரு இது வரப்போகுது, இவ்வளோன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் வந்துட்டு நீங்கள் கடைசியாக அந்த முட்டு சந்தில் தானே போய் நிற்கிறீங்க. அதுதான் நம்ம இந்த தோழர்கள்ட்ட சொல்கிறோம். நீங்கள் ஊடகவியலாளர்கள் எங்கே போய் நிற்கிறீங்க? கடைசியாக நீங்களே ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. நாளைக்கு காவல்துறை ஏதோ இன்னைக்கு ஆட்சி உங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால ஏதோ ஒன்று மாறுது. இந்த பத்திரிகையாளர்கள் போது எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அராஜகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு நீங்களே போய் புகார் கொடுத்துக்கிட்டு நமக்கு என்ன நியாயம் இருக்குது? நாளைக்கு இன்னும் ஒரு பத்திரிகையாளர் மீது ஒரு காவல்துறை தாக்குதல் நடத்திச்சுன்னா எவ்வளோ அசிங்கம், நம்ம போய் நின்று கோஷம் போட முடியுமா? எவ்வளோ அசிங்கம் அது. யாரை அப்புறம் நாளைக்கு நீங்களே பாதிக்கப்படுறீங்க, எப்படியே ஓடிடாது காலம். பாதிக்கப்படுறப்ப எல்லாரும் வந்து இது அநீதி. இப்போ இந்த தோழர்களே, இந்த புகார் கொடுத்த தோழர்களே, அன்னைக்கு நான் சென்னை பிரஸ் கிளப் மீது எப்பவும் நன்றியோடு இருக்கிறது காரணம்னா, அவர்களுக்கு எல்லாருமே தோழர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அரசியல் இருக்கும், பார்வை இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே எல்லாரும் ஒன்று கூட நம்ம நிற்கிறோம்ல. இங்கே பாருங்க,
இந்த பிரச்சனை பிரஸ்களுடைய மைய பிரச்சனையே என்னால தான் தோன்றுது. அது பல கதையெல்லாம் இருக்குது. என்ன மையம் வச்சு தான் கோர்ட்டுக்கு போனது. அதுதான் இத்தனை வருஷமா அப்படி போனவர்களே பின்னாடி அதிகாரத்துக்குள்ள போய் ஒட்டிக்கிட்டு அந்த குழுவோட உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் அந்த உறுப்பினர் ரெனியூவல் பண்ணிக்கல, புதுப்பிக்கல. அதுக்கு நான் ஓட்டு போடவே வரல. ஆனாலும் அந்த பிரச்சனை நடந்தப்ப உங்களுக்கு எதிராக பிரஸ் கிளப்புக்கு நான் போனேன். கூப்பிட்டாங்க அந்த நிர்வாகி பாரதி தமிழன். பிரச்சனை வேற இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன் வாங்க, இது வந்து எதிர்க்க வேண்டிய விஷயம். அப்போ நின்று எதிர்த்தோம். இந்த வரணுமா, எல்லாருக்கும் வரணும் இல்லை. ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு அநீதி நடக்கு, காவல்துறை வருது, காவல்துறை வச்சு இதை டீல் பண்ணக்கூடாது சார். நீங்க இப்ப நாளைக்கு போய் காவல்துறையுடைய அராஜகம், அரசின் அராஜகம் ஒழிக்க பேச முடியுமா, நம்மளால கோஷம் போட முடியும். நாளைக்கு அதிமுக வருது, பேச்சுக்குன்னு சொல்றாங்க, பழி வாங்குறது யாரும் சில பேர். அப்ப நாங்களாம் எப்படி சேர்ந்து உங்களுக்கு கூட குரல் கொடுக்குறது? சிக்கல் தானே. பத்திரிகையாளர்களாக தான் இருக்கணும். நம்ம கொண்டு போய் ஆட்சி மாறும் வரும் போகும் ரீதியா உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம், திமுக ஆதரவு இருக்கலாம். எனக்கு திமுக ஆதரவு இல்லை, எனக்கு வேற ஆதரவு இருக்கலாம். இது வந்து வேற. பத்திரிகையாளருக்கு பாதிப்புன்றப்ப நானும் சேர்ந்து தான் பேசியிருக்கேன். அந்த காலங்களில் நீங்களும் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்களே போயிட்டு உள்ள புகார் கொடுத்தீங்கன்னா இது சரியா? தப்பான முன்னுதாரணம் நிறைய பேசலாம் அதில். ஆனால் நான் பேச விரும்பலை. பாப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம், இன்னும் எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். அது பிறகு இல்லை அது என்னன்னா, விஸ்வாவை கைது செய்தால் அதல்லது இப்படி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கான வழியை நீங்களே அது வேற மாதிரி கூட திரும்பும். இப்போ விஸ்வா தமிழர் அரசியல் பேசுறாரு, அப்போ பிரஸ் கிளப்ல இருக்கிறவங்க வேற யாரு, தமிழர்கள் வேற யாரு அப்படிங்கிற எதிராகவும் இது மாறும். அதிகாரம் இருக்குன்னு இப்படி பண்ணாதீங்க. நீங்க இப்ப போட்டிருக்கிறது ரோடு போட்டுட்டு வர வழி நீங்க தான் கற்றுக் கொடுக்குறீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு மிக பெரும் பாதிப்பு. நம்ம கருத்தியல சண்டை போடுவோம். சொல்றேன், கருத்தலி ரீதியா விட்டு கொடுத்துலாம் போக முடியாது. அது நாளைக்கு உங்களுக்கு இப்படி என்ன நடந்தாலும் நாங்கள் இப்படி தான் பேசுவோம். விஸ்வான்றதுக்காக மட்டும் நாங்கள் பேசவில்லை, உங்களுக்கு நடக்கிறப்பவும் வந்து பேசியிருக்கிறோம். புரியுதுல? அதனால இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். இது கண்டிக்க பேசி முடிவெடுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் காவல்துறை செய்துக்கிட்டு இருக்கிறதுக்காக இப்படி பண்ணக்கூடாது. கடந்த காலத்தில் இருந்த பழைய நிர்வாகம் இப்படி செய்ததுன்றது நீங்கள் சுட்டி காட்டியிருக்கீங்க, தப்புன்னு கண்டிச்சிருக்கீங்க. நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு தான் அந்த தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சிறப்பு தோழர், ரொம்ப நன்றி. நம்ம அரங்கத்துக்கு வந்து உரையாடினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.